ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 3:9. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த பூமிக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் தீமைக்கு தீமை செய்யவில்லை, தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நமக்கு போதித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னால் நம்முடைய வாயில் வஞ்சனை இருக்கக்கூடாது, நம்முடைய வாயில் மற்றவர்களை சபிக்க வேண்டும் என்று வரக்கூடாது. ஆசீர்வதிக்கிற வாயினால் சபிக்கக்கூடாது என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் அவன் தீமை செஞ்சிட்டான். ஆனால் நீங்கள் செய்யும் பொழுது தீமைக்கு நீங்களும் தீமை செஞ்சீங்கன்னா அப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்கிறதுக்கு அதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அவன் உதாசனப்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் அவனை போய் நீங்கள் உதாசனப்படுத்தணும். அவன் என்னை உதாசனப்படுத்திட்டான், அதனால் நானும் உதாசனப்படுத்தினா அப்போ அவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? நீ ஆசீர்வதிக்கப்பட்ட என்பதை உணர்ந்து அவனை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர நீ ஒரு நாள் அவனை சபிக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். இந்த நாட்களிலும் நாம் யாருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, அவன் உதாசனப்படுத்தினான்றதுக்காக நாம் உதாசனப்படுத்தாதபடிக்கும், சரிக்கு சரி கட்ட வேணுன்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வதிங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவருக்கு எல்லாம் தெரியும். என்னையும் உண்டாக்கினவர் அவர் தான், உங்களையும் உண்டாக்கினவர் அவர் தான், எல்லாரையும் உண்டாக்கினவர் அவர் தான். யார் யார் என்னென்ன செய்தாலும் அதற்கு ஏற்ற விதத்தில் பலனை கொடுக்கிறவர் அவர். அதனால் நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கிறது உங்கள் வேலை. நீங்கள் ஆசீர்வதியை மட்டும்தான் பண்ணணும். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். ஆசீர்வாதம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.